அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இன்றைக்கான லென்த் கால தியானத்துல புதிய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாயின் சிறப்புகளையும் அவர் பேசிய வார்த்தைகளின் மகத்துவங்களையும் குறித்து பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் வாய் கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசியது. புதிய ஏற்பாட்டில் கிருபை எனும் வார்த்தை கிரேக்கத்தில் கேரிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. அதற்கான ஆழமான அர்த்தங்களை இப்போது பார்க்கலாம். தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கும் தயவு, பலவீனமான நேரத்தில் ஒருவரை தாங்கி பிடிக்கும் பலன், ஒரு காரியத்தை செய்ய தூண்டும் தெய்வீக வல்லமை, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இலவசமாக கிடைக்கும் பரிசு, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தரும் ஒரு இனிமையான பண்பு, ஒருவருக்கு செலுத்தப்படும் நன்றி அல்லது ஸ்தோத்திரத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தை தொடங்கிய போது நாசரேத்து ஆலயத்தில் ஏசாயா 61 வாசித்தார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் அறிவிக்க அனுப்பப்பட்டேன் என்பதை அவர் வாசித்தார். இதை நாம் லூக்கா 4 அதிகாரத்தில் வாசிக்கலாம். இங்கே அவர் புதிய சட்டங்களை கொண்டு வரவில்லை, இழந்ததை மீட்டெடுக்கும், அதாவது ரீஸ்டோரேஷன் வாக்குறுதியை வழங்கினார். இதை கேட்ட மக்கள் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை நாம் லூக்கா 4:22 வாசிக்கலாம். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவின் வாய் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசின கிருபை நிறைந்த வார்த்தைகளை நாம் யோவான் 8 அதிகாரத்தில் பார்க்கலாம். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை மக்கள் கல்லறிய கொண்டு வந்த போது இயேசு அவளை தண்டிக்கவில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவளை தண்டிக்க தார்மீக உரிமை கொண்ட ஒரே நபர் இயேசு மட்டுமே. ஆனால் அவருடைய வாய் அவளுக்கு தண்டனைக்கு பதிலாக பாவ மன்னிப்பை வழங்கியது. இயேசு அவளுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை தந்தார். இயேசு கிறிஸ்துவின் வாய் கிருபை நிறைந்த ஒடுக்கப்பட்டவருக்கான அழைப்பை விடுத்தது. வரு வசூலிப்பவனும் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவனுமான சகேயுவை நோக்கி, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். லூக்கா 19:5 இதை வாசிக்கலாம். சகேயு மனம் வருந்துவதற்கு முன்பே இயேசு அவனுக்கு தமது நட்பை வழங்கினார். அதன் மூலம் அவனுடைய வாழ்க்கையே மாறிற்று. இயேசு கிறிஸ்துவின் வாய் தான் சிலுவை மரண வேதனையில் இருந்த போதும் கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசியது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 வாசிக்கலாம். தன்னை துன்புறுத்துபவர்களை சபிப்பதற்கு பதிலாக அவர்களுக்காக பரிந்து பேசினார். இதுவே கிருபையின் உச்சகட்டம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் வாய் தோல்வியுற்றவர்களை மீட்டெடுக்கும் கிருபையின் வார்த்தைகளை பேசியது. தன்னை 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் இயேசு ஏன் துரோகம் செய்தாய் என்று கேட்கவில்லை. மாறாக, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதை யோவான் 21 அதிகாரத்தில் வாசிக்கலாம். பேதுரு தோல்வியை துடைத்தெறிந்து அவரை மீண்டும் ஒரு தலைவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை போல் கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேச வேண்டும். தவறு செய்தவர்களை குற்றப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர உதவும் வார்த்தைகளை பேச வேண்டும். ஒருவருடைய பலவீனத்தை பார்க்காமல் அவர்களுக்குள் இருக்கும் தெய்வீக அடையாளத்தையும் திறமையையும் பாராட்டி பேச வேண்டும். உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதிரியை ஆசீர்வதிப்பதே மிகச்சிறந்த கிருபையுள்ள வார்த்தை. உங்கள் பேச்சு எப்போதும் கிருபை நிறைந்ததாயும் உப்பினால் சாரமேறினதுமா இருக்க கடவது என்பதை கொலோசியர் 4:6 வாசிக்கிறோம். நாம் பேசும் வார்த்தைகள் ஒருவருடைய கண்ணியத்தை காக்கிறதா அல்லது சிதைக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பேச வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வாய் வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேசியது. அவர் உடல் ரீதியான தொடுதல் அல்லது சடங்குகள் ஏதுமின்றி வெறும் வார்த்தையின் மூலம், அவருடைய வார்த்தையின் வல்லமையின் மூலம் பல அற்புதங்கள் நடந்தது. இதுவே அவரை அனைத்தையும் படைத்த வார்த்தையாகிய தேவன் லோகோஸ் என நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமையினால் சுகமளித்தல் உண்டாயிற்று. இந்த அற்புதங்கள் தனித்துவமானவை, ஏனெனில் இயேசு குணமடைந்த நபருடன் நேரில் இருக்கவில்லை. இது அவருடைய அதிகாரம் இடத்தால் கட்டுப்படுத்தப்படாது என்பதை நிரூபிக்கிறது. உதாரணமாக, மத்தேயு 8 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் இயேசு கூறிய ஒரு வார்த்தையினாலேயே சொஸ்தமானான். அதே போல் யோவான் 4 அதிகாரத்தில் அரசாங்க அதிகாரியின்
பெண்ணியின் மகன் மரண தருவாயில் இருந்த போதும் இயேசு கூறிய ஒரே ஒரு வார்த்தையினால் சொஸ்தமானான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்டதாயிருந்தது. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரும் புயல் சீஷர்களின் படகை மூழ்கடிக்க பார்த்தது. இயேசு காற்றை அதட்டி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதேபோல் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் கனியில்லாத ஒரு அத்தி மரத்தை இயேசு கண்டார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். மறுநாள் அந்த மரம் வேரோடு உலர்ந்து போயிற்று. படைக்கப்பட்ட அனைத்தும் அதன் படைப்பாளியின் குரலுக்கு கீழ்ப்படியும் என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான வார்த்தைகளுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது. மரணமே மனிதனின் மிகப்பெரிய எதிரி. ஆனால் இயேசு ஒரு சிறு கட்டளையினால் அதை மேற்கொண்டார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து 4 நாட்களாக கல்லறையில் இருந்தார். இயேசு உரத்த சத்தமாய், லாசருவே, வெளியே வா என்று கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான். அதேபோல் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாயின் ஊர் விதவையின் மகனை பாடையில் கொண்டு செல்லும் ஈம சடங்கு ஊர்வலத்தை இயேசு கண்டார். பாடையை தொட்டு, வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான வார்த்தைகளுக்கு அந்தகார வல்லமைகளின் மேல் அதிகாரம் உள்ளது. இயேசு பிசாசுகளுடன் ஒருபோதும் சமரசம் செய்யவில்லை. ஒரு கட்டளையினால் அவற்றை வெளியேற்றினார். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு அந்த ஆவியை நோக்கி, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த ஆவி கீழ்ப்படிந்து அவனை விட்டு வெளியேறியது. இயேசு மந்திர தந்திரங்களை பயன்படுத்தவில்லை. வார்த்தையாகிய தேவனாகிய அவரே வல்லமை நிறைந்தவராய் விளங்கினார். அவருடைய வார்த்தை தூரத்தையும் காலத்தையும் இயற்கையையும் கடந்து செயல்படுகிறது. அவர் நமது சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்படுபவர் அல்ல. நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த 100க்கு அதிபதியை போன்ற விசுவாசத்தை கொண்டிருங்கள். அற்புதத்தை காண உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையில்லை. அவருடைய வார்த்தையே போதுமானது. வேதாகமத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது உலக சூழ்நிலைகள் அந்த வார்த்தைக்கு ஏற்ப மாறத் தொடங்கும். 3ஆவதாக, இயேசு கிறிஸ்துவின் வாய் சத்தியத்தை மட்டுமே பேசியது. சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகளை கேட்பது கடினமாக இருந்த போதும் அல்லது சமூக ரீதியாக ஆபத்தாக இருந்த போதும் அவர் ஒருபோதும் மற்றவர்களின் வசதிக்காக உண்மையை வளைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அவர் வார்த்தைகள் மாத்திரம் சத்தியமல்ல, அவரே சத்தியமும் ஆனவர். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் ரோம ஆளுநரான பொந்தியு பிலாத்துவின் முன்பாக விசாரணைக்காக இயேசு நின்றார். வாழ்வா சாவா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்ட பிலாத்து உலக புகழ்பெற்ற கேள்வியை கேட்டான். சத்தியமாவது என்ன? தன் அடையாளத்தை மறுப்பதன் மூலமோ அல்லது அரசியல் விளையாட்டுகள் மூலமோ இயேசு தன் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அவருடைய வாய் அந்த ஆபத்தான சத்தியத்தை பேசியது. அதாவது தாம் ஒரு ராஜா என்றும் தம்முடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்றும் அவர் அறிவித்தார். மேலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய பிலாத்துவுக்கு தன்மேல் எந்த அதிகாரமும் இல்லை என்ற சத்தியத்தையும் அவர் பேசினார். மேலும் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியாவிலே கிணற்றண்டையில் இயேசு ஒரு பெண்ணை சந்தித்தார். அவள் தன் கடந்த காலத்தை மறைக்க முயன்ற போதும் இயேசு அவளுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை அப்படியே அவளிடம் பேசினார். அதை பேசியதன் மூலம் ஜீவ தண்ணீரை வழங்க விரும்புகிறார் என்பதை காட்டவே உண்மையை சொன்னார். அந்த உரையாடலில் அவரே மேசியா என்ற உன்னத சத்தியமும் வெளிப்பட்டது. அதே போல் அந்நிகழ்ச்சி பல பேருக்கு இரட்சிப்பையும் கொண்டு சென்றது. இன்னும் பல்வேறு நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் மாயக்காரர், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று பகிரங்கமாக பேசினார். நாமும் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை போல் உண்மையுள்ளவர்களாக பேச வேண்டும். பிலாத்துவுக்கு முன் நின்ற இயேசுவை போல் எதிரில் இருப்பவரை திருப்திப்படுத்த உங்கள் வார்த்தைகளை மாற்றாதீர்கள். உங்கள் ஆம் ஆம் என்றும் இல்லை இல்லை என்றும் இருக்கட்டும். இயேசு சமாரிய பெண்ணிடம் உண்மையை சொன்னார். ஆனால் அவளை குணமாக்கவே அதை செய்தார். ஒரு கடினமான உண்மையை சொல்வதற்கு முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சொல்வது நான் சரி என்று காட்டவா அல்லது அவர் வளர உதவவா என்பதை. மேலும் உங்கள் உள்ளத்தில் உள்ளவற்றை தேவனிடம் உண்மையாக வெளிப்படுத்துங்கள். அவர் எப்பொழுதும் நம்முடைய உண்மைகளை கேட்க ஆவலாய் இருக்கிற தேவன். மேலும் உலகம் குழப்பமாகவும் பொய்கள் நிறைந்ததாகவும் தோன்றும் போது இயேசுவின் வார்த்தைகளால்
ஆதலால் அவர் கொடுத்த வாக்குறுதிகளால் நிலைத்திருங்கள். அவருடைய வாய் உண்மையை மட்டுமே பேசியதால் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளையே நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டியது அவசியம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவின் வாய் பாவ மன்னிப்பின் வார்த்தைகளை பேசியது. மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய நண்பர்களால் கூரை வழியாக இறக்கப்பட்டான். அவனுடைய உடல்நலை குறித்து பேசுவதற்கு முன்பாக இயேசு அவனுடைய ஆவிக்குரிய நிலையை பற்றி பேசினார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிறகு நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சென்றான். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு பரிசேயன் வீட்டில் போஜனம் பண்ணி கொண்டிருந்த போது பாவி என்று அறியப்பட்ட ஒரு பெண் அவர் பாதங்களை கண்ணீரால் நனைத்து தைலமிட்டாள். வீட்டுக்காரனாகிய சீமோன் அவளை தன் இருதயத்தில் நியாயம் தீர்த்தான். ஆனால் இயேசுவோ அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் இயேசுவுடன் மரண தண்டனை அனுபவித்த குற்றவாளிகளில் ஒருவன் தன்னை நினைவு கூறுமாறு வேண்டினான். இயேசு அவனை நோக்கி, நீ என்னோடே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இதை நாம் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். நாமும் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு மன்னிக்க உண்மையுள்ளவர். நீங்கள் அறிக்கை செய்யும் போது லூக்கா 7இல் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை உங்கள் காதுகளில் கற்பனை செய்து பாருங்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ. பல மக்கள் மன்னிப்பு கேட்ட பிறகும் நீண்ட காலத்திற்கு தாங்கள் மன்னிக்கப்படாதது போலவே குற்ற மனசாட்சியுடன் வாழுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே இறுதி சத்தியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவருடைய வாய் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தாலும் அந்த வழக்கு முடிந்து விட்டது என்று அர்த்தம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, பாவம் செய்தவர்களை நாமும் இலவசமாக மன்னிப்பு வழங்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனரீதியான மற்றும் ஆவிக்குரிய கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஐந்தாவது, இயேசுவின் வாய் காடியை ஏன் மறுத்தது, ஏன் ஏற்றது என்பதை பார்க்கலாம். இயேசுவின் சிலுவை பாடுகளின் போது பானம் வழங்கப்பட்ட 2 வெவ்வேறு தருணங்களை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது. முதல் முறையில் இயேசு கொல்கதாவுக்கு கொண்டு வந்த பின்பு அவருக்கு கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று மத்தேயு 27:34 வாசிக்கிறோம். அல்லது அதே வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசம் என்று மார்க்கு 15:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மரண தண்டனை கைதிகளுக்கு வழங்கப்படும் ஒருவித மயக்க மருந்து அது. மரணத்தின் கொடிய வலியை அவர்கள் உணரக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படும் ஒரு கசப்பான கருணை. இயேசு அதை ருசி பார்த்து குடிக்க மறுத்துவிட்டார். ஏனெனில் உலகத்தின் மீட்பிற்காக அவர் சுமக்க வேண்டிய அந்த பலி முழு உணர்வோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. வலியை மறத்து போக செய்யும் எந்த மருந்தையும் அவர் நாடவில்லை. உங்கள் இரட்சிப்பை அவர் விழிப்புணர்வோடு சுயநினைவோடு நிறைவேற்ற விரும்பினார். 2வது முறை அவருக்கு காடியை கொடுத்த தருணம் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் இறக்கும் தருவாயில் தாகமா இருக்கிறேன் என்று கூறினார். யோவான் 19:29 நாம் வாசிக்கும் போது அவருக்கு கடற்காலானை காடியிலே தோய்த்து குடிக்க கொடுத்தார்கள். அது ஆங்கிலத்தில் சவர் வைன் அல்லது வினிகர் என்று குறிப்பிடப்படுகிறது. இது சங்கீதம் 69:21 கூறப்பட்டுள்ள என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற தீர்க்கதரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதலாக அமைந்தது. இந்த 2வது பானத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இயேசு தனது தொண்டையை நனைத்து இறப்பதற்கு முன் முடிந்தது என்ற தனது இறுதி வார்த்தையை தெளிவாக அறிவித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது மயக்க மருந்துகளை அல்லது போதை வஸ்துக்களை தேடி ஓடாமல் அந்த வழியை தேவனோடு பலத்தோடு முழு விழிப்புணர்வோடு எதிர்கொள்ளும் உறுதியை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2வதாக அவர் அந்த 2வது பானத்தை ஏற்றுக்கொண்டது தன் தாகத்தை தணிக்க அல்ல, முடிந்தது என்ற வெற்றி முழக்கத்தை உலகிற்கு அறிவிக்கவே. நாமும் நம் வாழ்வின் போராட்டங்களை பாதியில் விட்டுவிடாமல் கடைசி வரை உறுதியோடு நின்று தேவன் கொடுத்த கடமையை முழுமையாக நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். 6வதாக இயேசு கிறிஸ்துவின் வாய் பரிசுத்த ஆவியானவரை உலகிற்கு வழங்கியது. யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு பயந்து போயிருந்த சீஷர்கள் நடுவே தோன்றி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இதன் பின்னணி ஆதியாகமத்தில் தேவன் ஆதாமுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதிய போது
மனிதன் உயிர் பெற்றான். அதே போல இங்கே இயேசுவின் சுவாசம் சீஷர்களை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றியது. அதேபோல் இயேசுவின் வாய் ஒரு கால்வாய் போல செயல்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தம்மிலிருந்தே புறப்படுகிறார் என்பதை உலகிற்கு உறுதிப்படுத்தியது. நாமும் எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிறார் என்றால், நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். 7வதாக இயேசு கிறிஸ்துவின் வாய் நியாய தீர்ப்பின் வாய். வெளிப்படுத்துதல் 1:16 அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்பதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் தரிசனத்தை பெறுகிறார். இது சுவிசேஷ நூல்களில் நாம் காணும் சாந்தமுள்ள இயேசு அல்ல, மாறாக ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவின் கம்பீரமான தோற்றம். இங்குள்ள வாள் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்கான எந்த பட்டயத்திலும் கூர்மையானது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவி செல்லும் வல்லமை கொண்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வின் ரகசிய எண்ணங்களையும் நோக்கங்களையும் நியாயம் தீர்க்க அனுமதிக்க வேண்டும். அது ஒரு கண்ணாடியை போல நம் குறைகளை சுட்டி காட்டி நம்மை செம்மைப்படுத்தும். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் திருவாய் மலர்ந்து கூறிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆவியானவர் கிரியை செய்வாராக. உமது வல்லமையினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மறுரூபமாக்கட்டும். எங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமானதாக பேச எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.